ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். மொட்டை மாடிக்கு வந்தேன். அல்லி செடியெல்லாம் இருக்குது, தண்ணி ஊற்றலாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தேன். வரதே இல்லை, முன்னாடி மாதிரி வர முடியறதில்ல. அப்படியே வந்தேன், தண்ணி போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மரத்தில் ஏதோ ஒரு காய் ஒரு மாதிரி காய்க்குங்க, ஒரு மாதிரி பச்சை பச்சையாக குண்டு குண்டாக ஒரு மாதிரி காய்க்கும். அது என்ன மரம்னே எனக்கு தெரில. இந்த இலையை பாருங்கள் க்ளோஸில் எப்படி இருக்குன்னு. அந்த பூவெல்லாம் பாருங்கள், பூ எடுத்துருக்கு. மொட்டை மாடியில் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் இந்த மரம். நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், மாடியில். தேர்ட் ஃப்ளோர் கணக்குக்கு வரும். இது எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம். பாருங்கள், பூ எல்லாம் பூ எடுக்கலாம் இருக்குது, தெரியுதா? அது என்ன காயின்னே தெரில, ஒரு மாதிரி பச்சை கலரில் காய் காய்க்கும். அது என்ன காயின்னு தெரில. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மாஞ்செடி பாருங்கள், பூ எடுத்துருக்கு பாருங்கள் எப்படி. எய்த்த வீட்டில் வச்சுருக்காங்க, அப்படி பூ எடுத்துருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? வெயில், சரியான வெயில். தெரியுதா எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்கம்மா. சரியான பூ எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இல்லை தெரியுதா என்னன்னு தெரியல, சரியான வெயில் அடிக்குது. செம்ம பூ எடுத்துருக்கு. அதில் வெயிலில் இந்த மரங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெயிலில் எந்த லெவலுக்கு நமக்கு குளிரும் மழையும் கொடுத்ததோ இந்த வானமும் பூமியும், அதே லெவலுக்கு இந்த வெயிலையும் கொடுக்குங்கிறது கன்ஃபார்ம் இல்லையா? நிச்சயமாக வெயில் அதிகமாகத்தான் இருக்கும். என்ன செய்வது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்புறம் வந்துட்டு இந்த மரங்களை வெட்டாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறது. ஏன்னா மரம் இருக்கிறதுனால ஓரளவு இந்த வெப்பத்தை அது இழுத்துக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பச்சை மரங்கள்லாம் அதோட வெப்பத்தை, ஹீட்டை இழுத்து மக்கள் கொஞ்சம் ஓரளவு அது வந்து அந்த ஹீட்டெல்லாம் அது வாங்கிக்கிட்டு மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்குங்கிறது ஒரு கருத்து. அதனால் தெருக்கு தெரு, ஏரியாவுக்கு ஏரியா மரங்கள் இருக்கிறது நல்லது. இந்த வெயிலுக்கு மழை காலத்தில் பசுமை இருக்கும் இல்லையா? இதெல்லாம் மக்கள் எங்கே கேட்குறாங்க? மரத்தை வெட்டி வெட்டி நிறைய வேலைங்க பார்க்குறாங்க. பெரும் பெரும் மரங்களெல்லாம் 200 வருஷம் 500 வருஷம் மரங்களெல்லாம் வெட்டி விட்டார்கள், நிறைய வெட்டி விட்டார்கள். என்ன செய்வது? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கா மூளைக்குள்ளே வரணும். வராத விஷயத்தை நம்ம கொண்டு திணிக்க முடியாது. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.